மக்களவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்தான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்து பேசினார். மசோதா மூலம் எந்த மத அமைப்பின் சுதந்திரத்திலும் தலையிட முடியாது, யாருடைய உரிமையையும் பறிக்காது என்ற கிரண் ரிஜிஜு, உரிமைகளை பெறாதவர்களுக்கு உரிமைகளை வழங்குவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக விமர்சித்த அவர், காங்கிரசின் தவறுகளை சரி செய்யவே இந்த மசோதா என காரணங்களை பட்டியலிட்டார். தமிழக கோயிலை குறிப்பிட்டு பேசிய அவர், திருச்செந்துறையில் 1500 வருடங்கள் பழமையான சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. ஊரை சேர்ந்தவர் 1.2 ஏக்கர் விற்கம் சென்ற போது 1500 ஆண்டுகள் பழமையான கிராமத்தில் ஊரில் மொத்த நிலங்களும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானவை என பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். எப்போது இது நடந்தது? எல்லாவற்றையும் மத கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள் என கேட்டுக்கொண்டார். முறைகேடுகளை சரி செய்ய வேண்டியுள்ளது என குறிப்பிட்ட கிரண் ரிஜிஜு, மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியங்களை சில மாஃபியாக்களே கையில் எடுத்துக்கொண்டிருப்பதாக எம்பிக்கள் புகார் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இறுதியாக மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப பரிந்துரைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.